இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் சுவாமிநாதன் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல சனி பகவானை நேருக்கு நேர் நின்று வழிபடலாமா என்பதை பற்றி இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்ள போகின்றோம். அதற்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இந்த பதிவுக்குள்ள போயிடலாம். நவ கிரகங்களில் மிகவும் முக்கியமான பாவ கிரகமாக சனி கருதப்படுகின்றார். சனி கொடுத்தாலும் சரி கெடுத்தாலும் சரி அதை யாராலும் தடுக்க முடியாது. அப்படிப்பட்ட சனி பகவானின் பார்வையை சக்தியை நம்மால் தாங்கிக் கொள்ள இயலாது. அதனால் சனி பகவானை நேருக்கு நேர் நின்று வழிபடக்கூடாது. கோவில்களில் 2 பக்கங்களில் நின்றுதான் வழிபட வேண்டும். சனி பகவான் என்று மட்டும் இல்லை, கோவிலில் உள்ள எந்த தெய்வத்தையும் நேருக்கு நேர் நின்று தரிசிக்க கூடாது. தெய்வ சக்தியை நேருக்கு நேர் எதிர்கொள்ளும் சக்தி நந்தி, கருடாழ்வார், சிம்மம் போன்ற தெய்வ வாகனங்களுக்கு மட்டுமே உண்டு. நவ கிரகங்களில் ஒவ்வொரு கிரகத்திற்கும் அதன் இருப்பிடம், சேர்க்கை, பார்வை ஆகியவற்றை பொறுத்து ஒவ்வொரு விதமான பலன்கள் உண்டு. இதை ஸ்தான பலம், சம்யோக பலம், திருஷ்டி பலம் என்று கூறுவர். இயற்கையிலேயே அசுப கிரகமான சனி கிரகத்தின் 3, 7, 10ஆம் பார்வை பொதுவாக அசுபத்தையே ஏற்படுத்தும் என்பதால் சனீஸ்வரரை நேருக்கு நேர் நின்று தரிசிப்பதை தவிர்க்கிறார்கள். சனிக்கிழமை தோறும் நவகிரகம் சுற்றும் பழக்கம் உள்ளவர்கள் சனீஸ்வரனை நேருக்கு நேர் நின்று வழிபடாமல் சன்னதிகளின் இரு பக்கங்களில் நின்று வழிபடலாம். இவ்வாறு வழிபட்டால் சனி பகவானின் கெடு பார்வையால் நமக்கு எந்தவித தீங்கும் ஏற்படாது. மேலும் 7.5 சனி, பாத சனி, ஜென்ம சனி, அஷ்டம சனி நடைபெறும் பட்சத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் சனி பகவானுக்கு 27 தடவை சுற்றி வந்து எல் விளக்கு ஏற்றி வந்தால் சனீஸ்வரனின் தாக்கம் குறைந்து ஆபத்துக்கள் விலகும் என்பது ஐதீகம் என்று கூறி இந்த சிறப்பான ஆன்மீக பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.